Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள் பேசுகிற போது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் எப்படி களப்பணி ஆற்ற வேண்டும், எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லுகிற அதே போக்கில் ஒன்றை சொன்னார். தமிழ்நாட்டில் பாஜகவை முற்றும் முழுதுமாக துடைத்தெறிய வேண்டும், அவர்களின் சுவடு இல்லாமல் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தார். அவர்கள் மீதுள்ள தனிப்பட்ட வெறுப்பு என்கிற அடிப்படையிலான அணுகுமுறையாக அதை பார்க்கக்கூடாது. அது தனிப்பட்ட வெறுப்பு அல்ல. அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் அவர்கள் பரப்புகிற அரசியல் மிகவும் ஆபத்தாக இருக்கிறது. மானுடத்தை சிதைப்பதாக இருக்கிறது, சமூக நல்லிணக்கத்தை சிதைப்பதாக இருக்கிறது, சகோதரத்துவத்தை சிதைப்பதாக இருக்கிறது, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பகை வளர்ப்பதாக இருக்கிறது, மோதல்களை தூண்டுவதாக இருக்கிறது, சமூக ஒற்றுமையை சிதறடிப்பதாக இருக்கிறது. சாதிகளாக ஒவ்வொருவரும் தனித்தனி குழுக்களாக சிதறி கிடக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை உள்நோக்கத்தை கொண்டதாக இருக்கிறது. இவையெல்லாம் இஸ்லாம் முன்மொழிந்திருக்கிற சகோதரத்துவத்திற்கு எதிரானது, சமத்துவத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. துரைக்கிற அல்லது பரப்புகிற இந்த கருத்துக்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, அவற்றை துடைத்தெறிய வேண்டும் என்று நவாஸ்கனி அவர்களும் சரி, நம்முடைய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ், இந்த நடவடிக்கை இப்போது நாடு முழுவதும் பேசுபடும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியானவுடனேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், இது தொடர்பாக கலந்தாய்வு செய்ய வேண்டும், இதனை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று வலியுறுத்த வேண்டும். திமுக தலைமையிலான கட்சிகளும் அதிமுக தலைமையிலான கட்சிகளும் தேர்தல் களத்திலே முரண்பட்டு நின்றாலும் கூட இந்த கொள்கை களத்திலே நாம் ஒருங்கிணைந்து குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன். நான் அறிக்கையை வெளியிட்டேன் என்பதால் முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அவரும் அதை உணர்ந்து, அந்த தேவையை உணர்ந்து, அந்த அவசரத்தை உணர்ந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை இன்றைக்கு கூட்டினார். அதிமுக, பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணியாக இன்றைக்கு இணைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். எனவே அவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்க வாய்ப்பில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த கூட்டணியோடு இன்னும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாத சில கட்சிகள் உள்ளன. திமுக கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள், அதிமுக கூட்டணியிலும் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளாத கட்சிகள். உதாரணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய திராவிட முன்னேற்ற தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன் அவர்களின் அமமுக, நடிகர் விஜய் அவர்களின் கட்சி, இப்படி பல கட்சிகள். இவர்கள் எல்லாரும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்க வேண்டும், அவர்களின் கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்படியே அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்கிற, அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று
கருதுகிற இந்த கட்சிகள் தேமுதிகவை தவிர மற்ற கட்சிகள் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. ஆனால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பங்கேற்றது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.